வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி ராடிட்ஸ். நீங்க செங்கல்பட்டு சரௌண்டிங்ல பிரீமியமான வில்லா பிளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். மறக்காம நம்ம வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பிளாட் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வந்து நியர்பைல இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பிளாட்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகுங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சைட் வாசலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப், இது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் அந்த லொகேட்டா இருக்குங்க. பின்னாடி வந்து ட்ரெயின் நிக்குது. சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப்மே அந்த லொகேட்டா இருக்குங்க. இது மட்டும் இல்லாம பக்கத்துல நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே வந்து நியர்பைல இருக்கு. நம்ம சைட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஹைவேல இருந்து ஆன் ரோட்ல தாங்க லொகேட்டா இருக்கு. சரி வாங்க ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா பார்க்கலாம். சைட்டோட டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்றதை விட நம்ம பிபி சார் வந்து கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லா டீடைலுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். மகாலட்சுமி. நல்லா இருக்கா சார்? சோ பாக்குற மக்களுக்கு உங்களோட நேம், நம்ம கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஓகே மேம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயோட பாபு ஃப்ரம் கிறிஸ்ட் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் வைஸ் பிரசிடென்டா இருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட 37th ப்ராஜெக்ட்டுங்க. யா ஓகே சார். எக்ஸாக்ட்டா வந்து எங்க சார் லொகேட் ஆயிருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் ஹைவே மேம். யா ஓகே. ஓகேங்களா? 24 ஹவர்ஸ் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துட்டே இருக்கும். 6 வே லைன் ஆக்சுவலா அது உங்களுக்கு. யா ஓகே சார். இன்னொரு பெரிய பியூட்டி என்னன்னா நம்ம சைட் வாசல்லே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குங்க. நானுமே பார்த்தேன் சார். பஸ் எல்லாமே வந்து 5 minutes ஒன்ஸ் வந்து பஸ் போயிட்டே இருக்கு சார். நானும் வீடியோ எடுத்ததுல இருந்து பார்த்துட்டே தான் இருந்தேன். ஓகே சார். இது வந்து டோட்டலா எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் சார்? டோட்டல் 11 ஏக்கர் ப்ராஜெக்ட் மேம் இது. ஓகே ஓகே. டோட்டலா வந்து எத்தனை பிளாட்ஸ் வந்து கொடுத்திருக்கீங்க? 185 பிளாட்ங்க. 185 லான்ச் பண்ணி ஒரு 4 to 5 months ஆகுதுங்க. யா ஓகே. 185 பிளாட்ல இப்போ வந்து 72 பிளாட் வேக்கன்ட் இருக்கு. இதுமே பெஸ்ட் ஆஃபர்ல இப்போ இந்த மந்த் கொடுத்திருக்கோம். யா ஓகே சார். க்ளோசிங் ஆஃபரா வந்து ஏதாச்சும் ஆஃபர் கொடுக்குறீங்களா? யா ஓகே சார். ஓகே ஓகே. நம்ம சைட் வந்து என்ன அப்ரூவ்ட் சார்? இது டிடிசிபி ரேர் அப்ரூவ் மேம். யா ஓகே சார். ஓகே. அதே மாதிரி வந்து மினிமம் ஸ்கொயர் ஃபீட் அண்ட் மேக்ஸிமம் ஸ்கொயர் ஃபீட் சார்? இதுல வந்து உங்களுக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா வந்து 600, 1200, 1500, 1800 பண்ணிருக்கோம். யா ஓகே சார். பெரிய பிளாட் வேணா கிளப் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல பட்ஜெட் யூஸா வேணா நீங்க சிங்கிள் பிளாட் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி பண்ணி வச்சு. ஓகே சார். அதே மாதிரி சைட்க்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்கீங்க சார்? இதுல ரோட் வேவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 33 ஃபீட் வரும் மேம். 33 ஃபீட் இருக்கு, 30 ஃபீட் இருக்கு, 24 ஃபீட் வந்து வைட் பண்ணிருக்கோம். பேக் டாப் ரோடு உங்களுக்கு திருப்பி சிபி கனெக்ஷன் எடுத்துருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். சவனி ட்ரீஸ் உள்ள வச்சிருக்கோம். 24 செக்யூரிட்டி இங்க நம்ம இந்த ஷெட் உள்ள பாருங்க, எப்பவுமே செக்யூரிட்டி இருப்பாங்க. யா ஓகே சார். சோ இங்க உள்ளே போர் பண்ணிட்டு உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் ரெடியா கொடுத்துருக்கோம். ஓகே சார். ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாம நம்ம பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பெரிய ஹார்ச் கொடுத்துருக்கோம். ஃபுல் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். சார் அப்போ இங்க வந்து குழந்தைங்க வந்து ப்ளே பண்றதுக்கு ஏதாச்சும் பார்க் ஏரியான்னு அலாட் பண்ணிருக்கீங்களா சார்? பார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 ஏக்கர்ல அலாட் பண்ணிருக்கேன் மேம். 1 ஏக்கர் தனியா அலாட் பண்ணிருக்கோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து பார்க் ஏரியா தான் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே ஓகே. மரக்கலிங்க அது ஒரு பார்க் ஏரியா, ரைட்ல இது பார்க் ஏரியா. யா ஓகே சார். சோ அதே மாதிரி வந்து நியர்பைல டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் எப்படி சார் இருக்கும்? அதே மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அத பத்தி கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ் வந்து சொல்லுங்க சார். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜெனரலா வந்து உங்களுக்கு ஹைவேல இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வந்துட்டு உங்களுக்கு லாங்ல உள்ள சைட் இருக்கும். யா சார். சோ இது நம்ம ஆன் தி ஸ்ட்ரெயிட் வேன்றனால வந்துட்டு நம்மளோட சைட் வாசல்லே வந்து உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாப் இருக்கு பாருங்க. ஓகே சார். எனி டைம் வந்து நீங்க இந்த பஸ் வந்துட்டே இருக்கும். ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, ஓன் வெஹிக்கிள் நீங்க மூவ் அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். யா ஓகே சார். நீங்க இந்த மெயின் கேட்ல வந்துட்டு ரைட் எடுத்தீங்கன்னா டோஸ் செங்கல்பட்டு 5 minutes மேம். ஓகே. சோ லெஃப்ட் டர்ன் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்ட்டா வந்து காஞ்சிபுரம் போய் டச் ஆயிரும். ஓகே சார். பஸ் ஸ்டாப் வந்து நியர்பைல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்ப செங்கல்பட்டுனாலே வந்து ரயில்வே ஸ்டேஷன் தான். சோ ரயில்வே ஸ்டேஷன் நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு தூரம் சார்? நம்ம சைடு நீங்க பாத்தீங்கன்னா ட்ராக் தெரியும் மேம். ரயில்வே ட்ராக் தெரியுங்களா? ஹைவே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் ரயில்வே ட்ராக். ஆனா ஸ்டேஷன் வந்து ஒரு 500 மீட்டர் ஆகும் நீங்க. ஓகே சார். ஓகே. ஒரு கிராஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக்கபிள் தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டீங்க. ஓகே சார். அதே மாதிரி நியர்பைல ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் எப்படி சார்? நம்ம மெயின் ஆர்ச் ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு 5 minutes டிராவல் தான் மேம். செயின்ட் பால் ஸ்கூல் இருக்கு, பிருந்தாவன் ஸ்கூல் இருக்கு. ஓகே. ஆதிகேசவன் மீனாட்சி காலேஜ் இருக்கு. யா ஓகே. அதெல்லாம் நீங்க செங்கல்பட்டு ரீச் ஆயிடுன்னு வச்சுங்களேன், அங்க லாட் ஆஃப் ஸ்கூல்ஸ், காலேஜ் நிறைய இருக்குங்க. ஆமா சார். கண்டிப்பா கண்டிப்பா. சோ அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் எல்லாமே கொஞ்சம் நியர்பைல இருக்குமா சார்? ஹாஸ்பிடல், எமர்ஜென்சி அந்த மாதிரினா மேக்ஸிமம் 10 minutes நீங்க நம்ம ரீச் ஆகலாம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லீங்களா? சோ 10 minutes நீங்க ரீச் ஆகலாம். யா ஓகே சார். சரி எல்லாமே வந்து சொல்லிட்டீங்க. அப்ப எம்ப்ளாய்மென்ட்லாம் எப்படி சார் இருக்கும் இங்க? நம்ம எம்ப்ளாய்மென்ட் பாத்தீங்கன்னா நீங்க இந்த நம்ம சைட்டோட ஆப்போசிட்ல வந்து வரடம் ஹைவே ரைட் கட் ஆகும் மேம். யா ஓகே சார். வரது ஒரு லிங்க் ரோட் கனெக்டிங் ஒரு 100 ஃபீட் ரோட் கனெக்ட் ஆகுதுங்க. சோ இங்க நீங்க நம்ம சைட்ல ஆரம்பிச்சீங்கன்னா மேக்ஸிமம் 10 minutes நீங்க வரடம் சிக்காட் நீங்க போயிரலாம். இது மட்டும் இல்லாம வேற என்னென்ன கம்பெனிஸ் வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கு சார்? ஆப்போசிட்ல 100 ஃபீட் ரோட் தெரியுது பாருங்க. ஆமா சார். நீங்க சைடுல வரடம் ரீச் ஆயிரலாம். ரைட் எடுத்தா செங்கல்பட்டு போறீங்கன்னா மதுரை வேர்ல்ட் சிட்டி, ஜோகோ இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு. ஓகே சார். ஓகே. நீங்க செங்கல்பட்டு லெஃப்ட் ரைட் இல்ல ரைட் எடுத்தா மதுரை அந்த குளோபல் சிட்டி இருக்கு. ஆமா சார். சோ நிறைய உங்களுக்கு நியர்பை வந்து நிறைய பிளேஸ் நிறைய இருக்கு. ஓகே சார். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் டெவலப்மென்ட்லாம் எப்படி சார் இருக்கும்?
இங்க வந்து நார்மல் பூமி தான் மேம். உங்களுக்கு வந்து அது ஒரு இது வரணும் கிடையாது. ஓகே நீங்க ஆன் த சைடு ஆன் த மெயின் ரோட்ல நம்ம அந்த சைடு இருக்கு. ஓகே பியூர்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே சார் உங்களுக்கு அதாவது வேலை வாய்ப்புனா வந்து நம்ம வருடம் சிப்காட் பிளஸ் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி, ஜோஹோ இதெல்லாமே நிறைய இருக்கு. எல்லாமே மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்ல ரீச் ஆகலாம். ஓகே சார் அதே மாதிரி எத்தனால இங்க வந்து ஒரு லேண்ட் வந்து பை பண்ணலாம் சார்? மேம் ஜென்ரலா வந்து இப்போ நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னு வச்சுங்களேன். ஸோ ஃபியூச்சர்ல வந்து நீங்க உடனே வீடு கட்டி வரீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சேஃபா தான் பார்ப்பீங்க. ஆமா ஸோ கண்டிப்பா இப்போ சார் நீங்க வெளியில போயிட்டு வரீங்க, இப்போ நைட்ல வரீங்கன்னா கூட நம்ம வந்து சேஃபா வீட்டுக்கு ரீச் ஆயிடும். ம் ஸோ நம்ம ஒரு மெயின் இல்லாம உள்ள போனீங்கன்னா ஒரு நகருக்குள்ள போற மாதிரி இருக்கும். ஒரு 10 தெரு தள்ளி போற மாதிரி இருக்கும். யா இது அப்படி இல்லைங்க. நீங்க ஆன் த மெயின் ரோட் சைடு நீங்க பஸ் ஸ்டாப் வரைக்கும் நேரா உங்க வீட்டுக்கு வந்துடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூரா கரெக்ட் ஏன்னா இது ஒரு இந்த ஒரு காலகட்டத்துல வந்து பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே வீடு இருந்தாதான் கொஞ்சம் வந்து நல்லாவே சேஃபா வர இருக்கும். கண்டிப்பா. ஓகே சார் அதே மாதிரி அடிஷனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கணும்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்டா போறீங்கன்னா ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ் நம்ம சேல் பண்ணோம். ஓகே சார் ஓகேங்களா? ஒரு அதுக்கப்புறம் வந்து நீங்க சேல் பண்ணும்போது இது வந்து நீங்க யாருமே போய் தர வேண்டியது இல்ல, கமிஷன் தர வேண்டியது இல்ல. யா ஓகே சார் நீங்களே ஒரு ஆட் எடுத்து நீங்களே பண்ண கிளைண்ட் பார்த்தா உடனே சேல் ஆயிரும். ஓகே ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஏரியா வந்து சூப்பரா டெவலப் ஆயிருக்கு கண்டிப்பா. அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? யா சார் சார் அதே மாதிரி இவ்ளோ ஃபெசிலிட்டி வந்து நியர்பைல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பிரைஸ் வந்து என்ன சார் கோட் பண்ணிருக்கீங்க? நம்ம ஆக்சுவலா நம்ம சைட் லான்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 2300 நம்ம கோட் பண்ணி சேல்ஸ் ஆரம்பிச்சோம். ஓகே சார் இது நம்மளோட ஓன் சைட்னால சார் வந்து எப்பயுமே வந்து சேல்ஸ்க்கு எண்டிங் அப்போ ஒரு ஆஃபர் பெஸ்ட்டா கொடுப்பாங்க. யா ஓகே சார் இதுலயுமே அந்த சார் கொடுத்துருக்காருங்க. ஸோ Okay. இந்த வாரம் நம்ம ஹேட் பார்த்து இந்த வாரம் வந்து நீங்க புக் பண்றீங்கன்னா ஓகே அதுலயுமே 300 லெஸ் பண்ணி 2000 நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1999 வந்து நம்ம சேல்ஸ் க்ளோஸ் சார் பண்ணிருக்கோம். சும்மா விளையாடாதீங்க சார். நான் வரும்போது எல்லாமே பார்த்தேன் 3000 2500 2300 அந்த ரேஞ்ச்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க என்னடானா 1999 per square feet வந்து சேல் பண்ண போறோம் அப்படின்னு நம்மளோட சொல்றீங்களே ஸ்பெஷல் சார்? அதுதான் மேம் நம்ம வந்துட்டு. யா ஓகே சார் ஓகே அதே மாதிரி வந்து பேங்க் லோன்லாம் எப்படி சார்? நீங்களே வந்து up to 80 to 90% பண்ணி கொடுப்பீங்களா இது ஆக்சுவலா ஃபுல் லோன் மேம் அது வந்துட்டு உங்களுக்கு. சார்? 100% 100% பேங்க் லோனா? loan வந்துட்டு. நிஜமாவா சார் பிளாட்டுக்கு சொல்றீங்க? லோன் ஃபுல்லா கிடைச்சிரும். ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். யா ஓகே சார் ஓகே ஓகே சார் சொன்னதை நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. சோ வந்து நம்ம கம்பெனி சைட்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா 100% பேங்க் லோன் ஃபண்டிங்மே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே சார் அப்ப கஸ்டமர் கையில வந்து டவுன் பேமெண்ட் எவ்வளவு வேணும் சார்? டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா 1 லேக் இருந்தா போதும் மேடம். ஓகே சார் லேண்டுக்கு. லேண்டுக்கு வந்து ஓகே சார் அது இப்ப வந்து கஸ்டமர் வந்து வீடா வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளவு சார்? நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா அது ஒரு 5 லேக் டவுன் பேமெண்ட்ங்க. யா ஓகே சார் ஓவரால் 6 லேக்ஸ் தான் நீங்க ஆரம்பிச்சலாம். ஓகே சார் ஓகே அதே மாதிரி ஒரு பிளாட்டோட ஓவரால் பட்ஜெட் ஸ்டார்டிங் ஃப்ரம் சார்? ஃப்ரம் 12 லேக்ஸ் தான் இருக்குங்க நம்ம கிட்ட. யா ஓகே சார் அதே மாதிரி ஒரு தனி வீடு எவ்வளவு 25 லட்சம்? lakhs. ஓகே ஓகே 1 BHK வா 1 சார்? BHK. ஓகே ஓகே கஸ்டமர் விருப்பப்பட்ட மாதிரி நீங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுப்பீங்களா? ஆமாம் எல்லாமே கஸ்டமைஸ் இல்லாதான் உங்களுக்கு. யா ஓகே சார் ஓகே ஓகே சோ சார் சொன்னதை நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. உங்க கையில வந்து டவுன் பேமெண்டா ஜஸ்ட் 1 லேக் இருந்தாலே போதுங்க. இங்க நீங்க ஒரு பிரீமியமான வில்லா பிளாட்ஸ் வந்து பை பண்ண முடியும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் வில்லாக்கு ஒரு 6 லேக் இருந்தாலே போதுங்க. சோ நம்ம பில்டர் சைட்ல இருந்து உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் சொல்றேன் 100% பேங்க் லோனோட வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்டேட் ஹைவேல இருந்து ஆன் ரோட்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து லொகேட்டா இருக்கு. கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மந்த் பாத்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ஆஃபரா 1999 per square feet வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சைட் விசிட்க்கு ஒன்ஸ்குள்ள வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கூல்ல தெரிஞ்சு டைரக்டா சாரோட கான்டாக்ட் நம்பர் தான். மறக்காம நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகே சார் थैंक यू so much. யா சார் சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க மேடம். இப்போ கஸ்டமர் சப்போஸ் வந்து சைட்டை விசிட் பண்றாங்க அப்படின்னா ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா சார்? நம்ம எப்பவுமே வீட்ல பிக்கப் பண்ணிட்டு சைட் காமிச்சு திரும்ப வீட்ல டிராப் பண்ணிடுவாங்க. யா ஓகே சார் ஓகே ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளா இருக்கு. மறக்காம நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.